பிரேக் இருந்துச்சு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் வந்து கரெக்டாக ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். ப்ளூபர்ஸும் நிறைய இருந்துச்சு. பட் மேக்கிங் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிமில் தான் கொஞ்சம் ஒரு பெரிய விஎஃப்எக்ஸ் வேறு இந்த இதில் இருந்துச்சு. ட்ரெய்லரில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் சீக்வன்ஸு அந்த ட்ரெயின் மாதிரி பேக்ரவுண்டு. ஸோ அதெல்லாம் எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ மே 13 வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளைண்ட் பிஹைண்ட் த சீன் பற்றி சொல்லுங்கள். பிளைண்ட் பிஹைண்ட் த சீன் அதான் ஒரு பிளைண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கிங் சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு இந்த ஷார்ட் ஃபிலிமில். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு 13 நிமிஷம் 13 நிமிஷம் இருந்தாலும் ஆனால் எடுத்ததுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டாக தான் ஆச்சு. நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் 1 ஹவர்லேருந்து ஆயிடும். அவங்க ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு டைமுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இல்லை ஷார்ட் ஃபிலிம் வருவாங்க. ஸோ ரஷ்மினா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி. ஸோ ஆனால் இந்த பிஹைண்ட் தி சீன் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஓரளவு என்னோட எஃபெக்ட் போட்டேன். ஸோ எல்லாரும் அவங்களோட பவரையும் சேலஞ்சையும் நல்லா தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளைண்ட் டீம் மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் சொல்லணும்னா தாருண் தான் முக்கியமாக சொல்லணும். தாருணை எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சொல்லு நீ என்னை பற்றி வர சீன் பண்ணிட்டு சொல்லு. முக்கியமாக யாரும் சண்டை போடாமல் பார்த்துக்கிட்டாங்க. சில சண்டைகள்லாம் குட்டி சண்டைகள்லாம் நடந்திருக்கு. செகண்டாக பார்க்கணும்னா சுனில் அண்ணன் நல்லா மேஜிக்லாம் பண்ணுற மாதிரி பண்ணாரு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பால்ராஜை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சுட்டி தலை படிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியில் எல்லாரும் சிரிப்பேச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடிட்டா. வீட்டுக்கு போயிட்டு 2 மாம்பழம் தப்பிச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. இதான் ஒருத்தவங்க சும்மா சொல்லிக்கிட்டே போகலாம். அது இந்த இன்டர்வியூவில் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நான் ஒரு தனியாக எடுத்து முடிஞ்சா பண்ணேன். கண்டிப்பாக நீங்கள் மேலே நல்லா பேசிக்கோங்க. பிளைண்ட் சாப்டர் 2 அப்படின்னு சொல்லுங்கள். பிளைண்ட் சாப்டர் 2. ஸோ இந்த பிளைண்ட் சாப்டர் 1 நம்ம முதல்ல முடிச்சிருக்கோம். பிளைண்ட் சாப்டர் 1 பிளைண்ட் சாப்டர் 2 இருக்குது சரியா. பிளைண்ட் சாப்டர் 2ஓட பிளைண்ட் சாப்டர் 1 கதை வேறு, இது வேறு மாதிரி இருக்கும். நம்ம பிளைண்ட் சாப்டர் 2 வேறு ஒரு கதை. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட். நான் வந்து பிளைண்ட் 1க்கு தான் நான் இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். சாப்டர் 2க்கு முதல்ல இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் கண்டிப்பாக நான் சாப்டர் 2க்கு நான் ரெடி பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ ஒரு கதையை எடுக்கிறது ஒரு ஆஸ் அ டேரக்டராக சொல்லலாம், என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக சொல்லலாம், பிகினராக கூட சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ பிரச்சனை எல்லாமே வரும் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு. ஸோ அதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பிகினர்ஸ்க்கும் எவ்வளோ பெரிய சேலஞ்ச் வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். நான் அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வார்டன் அப்டேட் கொடுங்க. வார்டன் அப்டேட் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்துடும். அது என்ன அப்டேட்டுன்னு வந்து ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கும். ஸோ என்னைக்கு வரணும்னா தெரியல, கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம் பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஷார்ட் ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கும் நம்ம ஒரு பிக்சர் வந்து எனக்கும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருந்தாலும் மாற்றும். அது ஒன்று. ஷார்ட் ஃபிலிம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஓல்டு ஷார்ட் மேக்கிங்ஸ்லையும் நம்ம ஒவ்வொரு சீன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நெக்ஸ்டில் இருக்கும். நீங்கள் 1 நிமிஷம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 2 நிமிஷம். நம்ம எவ்வளோ மினிட்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு இது. ஸோ ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ் பிகினர்ஸ்க்குலாம் நான் என்ன சொன்னால், நானும் ஒரு பிகினராக இருக்கும்போது நான் எடுக்கிற ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காகவே போகும். இதுவே நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்லாம் இந்த படம் மாதிரி இருக்குது, அந்த படம் மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண அந்த டேரக்டருக்கு தான் தெரியும் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு கதையை நம்ம காப்பி பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. பட் காப்பி பண்ணால் அந்த சீனு அந்த தீமை எடுத்து நம்ம காப்பி பண்ணால் காப்பி பண்ண மாதிரி தெரியாது. தட்ஸ் இட். நம்ம காப்பி பண்ணுறது வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் பற்றி எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிளைண்ட் ரிவ்யூ கொடுங்க. பிளைண்ட் ரிவ்யூ நான் பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொன்னால் இன்னும் நான் எடிட் பண்ணேன். பட் இன்னும் நான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் ஒழுங்காக பார்க்கல, நான் ஃபுல்லாகவே பார்க்கல. ஸோ நமக்கு டைம் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் வேறு வந்துருச்சு, அப்புறமேட்டு ரிசல்ட் இன்னுமே 9. ஸோ நாளைக்கு ரிசல்ட் எடுத்தாரு. ஸோ அதுக்கான ஒர்க் நிறையா போயிட்டுருக்கு. அடுத்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் போயிட்டுருக்கு. ஸோ என்ன ஷார்ட் ஃபிலிம் ஒரு அப்டேட் சீக்கிரமாக வரும். ஸோ அதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். தட்ஸ் இட். அப்புறம் நான் பிளைண்ட்
இது வந்து ஏன்ட்ட கேட்கக்கூடாது, டேரக்டர் தான் உங்களை கேட்கணும். ஸோ ஷார்ட் ஃபிலிம் மாயாஜாலம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் சொல்கிறேன் வரும்ன்ட்டு, அதான் நாங்கள் சொல்கிறேன் வரும். பட் ஆனால் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாயாஜாலத்துக்கு. அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம இதுலேயும் நம்ம வந்து வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஷ்மின் தான். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான இது. ஸோ கதை சொல்லியிருக்கேன் விட்ட. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஆசை ஷார்ட் ஃபிலிம் எடுத்து? எனக்கு ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பட்ஜெட்டு, ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிமாக செம்மையாக உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும்னா என்னால் முடியாது. நம்மளுடைய எதிரிகளை நம்மளால் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷார்ட் ஃபிலிம், நம்மளை எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு எப்படிப்பட்ட சார் அது எனக்கு எடுக்கணும் காட்டும். பட் ஆனால் என்னால் இப்போ இருக்கிற காலத்துக்கு என்னால் முடியாது. பட் என் ஃப்யூச்சரில் என்ன முடிச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் செய்கிறேன். எங்க வந்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ். ஸோ எல்லாருக்கும் சொல்லிடுறேன், பிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 13 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஷார்ட் ஃபிலிமாக தான் இருக்கும் நானும் நம்புகிறேன். ஸோ நல்ல ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது, டேலண்ட்டை வெளிப்படுத்துறதாகவும் இருக்குது. ஒரு நல்ல ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க கரெக்டு. ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பையன் யாருன்னு இந்த வீடியோவில் தான் பார்த்துருக்கீங்க. இவர் பேர் பார்த்தீங்கன்னா நீங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் வந்து என் பேர் வந்து கௌதிக். நான் வந்து புதுசாக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் அந்த அண்ணனை பார்க்கும்போது இந்த அண்ணன் வந்து ஆட்டோவில் வந்து வரும்போது, அதாவது அவங்க அப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது இந்த அண்ணனை பார்த்தேன். அப்போ தான் நான் வந்தேன். வந்து 2 நாள்லேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ அப்படி ஃப்ரெண்டானது தான் இப்போ ஷார்ட் ஃபிலிம் வரையும் இருக்குது. நான் வந்து எப்பயும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு இருக்குவேன். நிறைய பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அது மாதிரி இன்ட்ரெஸ்ட்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் யாரையும் இது பண்ண மாட்டேன். நான் உங்களை எப்பயும் இது பண்ணிக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க. ரீசன்ட் பிளைண்ட் மூவிக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிமாக இருக்கும். நீயும் சொல்லு, பிளைண்டுக்கு நடிச்சிருக்கீங்க அதான் எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுற அதெல்லாம் சொல்லு. நானும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது பார்க்க. கண்டிப்பாக பாருங்கள். May 13 அன்னைக்கு நம்ம யூடியூப் ஏடிஎஸ் சேனல் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.